ஐயப்போ ஐயப்போ பகவானே அடுத்தபடியாக சதயம் அதன் கூடிய உபகரணங்களால் அபிஷேகமானது ரிஷப வாகனத்தினால் எடுத்து வந்து இந்த அபிஷேகம் செய்கின்றோம். இது இந்த உபகரணத்தால் செய்வதே மிகவும் விசேஷம். இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்தால் முழு பயனும் அவர்களுக்கு கிடைக்கும். மற்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இந்த அபிஷேகத்தை காண்பது மிகவும் நலப்பயக்கும். எனவே 10 கோடி பெருமக்கள் அனைவரும் இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டுகளிக்குமாறு ரிஷபத்தையார் தற்பொழுது தண்ணீரில் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான பலன் குளிர்ச்சி, நோய் நிவாரணம், நமது சகல நோய்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஆகிய அற்புதமான பன்னீர் அபிஷேகம், தூய பன்னீரினால் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காண கண்கோடி வேண்டும் ஐயனே, உனக்கு காண கண்கோடி வேண்டும். எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் செய்தோமோ தெரியவில்லை. தற்பொழுது இந்த 27 அபிஷேகம் நட்சத்திரத்தினுடைய 27 சிறப்பு அபிஷேகங்களையும் அருகிலிருந்து கலந்து கொண்டு வருகிறோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. இப்போது பன்னீரால் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும்போது குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்தனை விரைந்து வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி சரணம், சுவாமி சரணம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயனாவாக ஐயப்பா சிவாச்சாரத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளுக்காக இப்பகுதி வாழும் பொதுமக்களிடம் நான் செயலாளர் பொருளாளராக ஏற்பட்டு நன்கொடை வசூலித்த போது இன்முகம் சாட்சியங்களை வரவேற்று ஐயனின் ஆலயத்திற்கு அதிகமாக முன்னுரை செய்த அத்தனை ஆன்மீக இயக்கங்களுக்கும் 10 கோடி பெருமக்களுக்கும் எங்கள் நெஞ்சான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பால் இந்த ஆலயம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தயவு செய்து ஆலயத்திற்கு வந்து ஐயனின் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமி சரணம். தற்போது தைராளர் அபிஷேகமானது அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த பரசுராமர், விஸ்வாமுத்திரர், அவருடைய குரு, இந்த 3 பேருமே அந்த இடத்தில் இருக்கின்றார். பந்தராஜர் இருக்கின்றார். அப்பொழுது ஐயன் அந்த ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டுவதற்கு யாரை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? அந்த மகத்துவமான அந்த பணிக்கு குருநாதரை தான் தேர்ந்தெடுத்தார். இந்த எந்த ஆன்மீக ஒரு இயல்புக்கும் குரு கிடையாது. ஆனால் ஐயப்பனுடைய இடத்திற்கு குருநாதர் என்று ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த குருவுடைய பெருமையும்